Hi viewers, நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னி. இன்னைக்கு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னி ரொம்பவே ஜாலியாக போகுது, ரொம்ப ஸ்பெஷலும் கூட. ஏன்னா இன்னைக்கு நியூஸ் 7 தமிழ் முதலாவது ஆண்டு முடிச்சு இரண்டாவது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கு. இந்த மகிழ்ச்சியை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு சூப்பரான ஹீரோயின் இருக்காங்க. இவங்களை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே தான் ஆகணும். தேர்ந்தெடுக்கிற படங்கள் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கக்கூடிய படங்கள் அண்ட் இவங்களோட கேரக்டரும் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு கேரக்டர் தான். வாங்க உங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ மேம். ஹாய். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நியூஸ் 7க்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபஸ்ட்டு கேள்வியே வந்துட்டு இதுதான் இருக்கும், எப்படி எங்களது வந்துட்டு ஃபஸ்ட் டே யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமோ அதே மாதிரி உங்களோட பேரும் யூனிக் தான். எல்லாருமே நடிக்க வரும்போது அவங்களோட பேரை மாற்றி வச்சுப்பாங்க. காயத்ரி அப்படின்றது ரொம்பவே புழக்கமாக இருக்கிற பேர். இந்த பேரோடய நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க, அதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மேம். நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் நடிக்க வந்தேன். அப்போ நான் இன்னும் ஸ்கூலில் இருந்தேன். அப்போ பேர் மாற்றலான்னு இருந்தாங்க. அண்ட் நியூமராலஜிஸ்ட் கிட்ட எல்லாம் போய் வேதா அப்படின்னு ஒரு பேர் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி மாற்றலாமா வேணாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பசங்க படத்தில் வந்து வேகான்ட்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ வேகாக்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கே அது செட் ஆகலை. வேதான்னு கூப்பிட்டா யாரையோ கூப்பிடுறாங்க போல இருக்கு, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ண வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, பேர் அப்புறம் டிசைட் பண்ணிட்டீங்க சேஞ்ச் பண்ணவே வேண்டான்ட்டு. அதே மாதிரி நீங்கள் நடிக்க வந்ததுக்கப்புறமா அந்த கேரக்டர் எல்லாராலையுமே பேசப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இருந்தது. எல்லாருமே ஒரு கேரக்டர் பேசப்பட்டுட்டா அடுத்தடுத்து படங்கள் கடகடன்னு நடிச்சுட்டே போயிட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற படங்களும் சரி எல்லாமே சரி ரொம்பவே கேப் எடுத்து பொறுமையாக ஒவ்வொரு படங்களாக சூஸ் பண்ணுறீங்க. இதுக்கான காரணம் என்ன மேம்? நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நான் நினைக்கல. அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆச்சு. பட் இன்னைக்கோட நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான ரிலீஸ் ஆகி ஒரு 2.5-3 இயர்ஸ் ஆகுது. ஆனால் நான் இன்னுமே என்னை எங்கே பார்த்தாலும் காயத்ரி அப்படின்னு தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நான் அதுக்காக ஒன்றும் முயற்சி பண்ணல. அந்த டேக் எப்படி நான் வந்து அந்த டேகை விட்டு எப்படி வெளில வரணும்னு முயற்சி பண்ணல. எனக்கு படம் படிக்கும்போது அந்த கதையும் சரி கேரக்டரும் சரி பிடிச்சிருந்தா நடிப்பேன். பிடிச்சிருந்ததுன்னா நடிப்பீங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் நிறைய படங்கள் நடிச்சுட்டே போனீங்க. கண்டிப்பாக அந்த ரம்மி படத்தை பற்றி கேட்கணும். அந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்பவே க்யூஸாக இருக்கும், ரொம்பவே ஹோம்லியான கேரக்டர். அதே மாதிரி நீங்கள் நடிச்சிட்டு இருக்க படங்களும் மோஸ்ட் ஓவர் வந்துட்டு ஹோம்லியான கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணுறீங்க. இதுக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்க தானே செய்யுது? இல்லை, எனக்கு வந்த படத்தில் தானே நான் சூஸ் பண்ண முடியும். எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் தான் நிறைய வருது. ஸோ அதுலேருந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் நான் சூஸ் பண்ணி எடுக்கிறேன். சரி, ஓகே. இது வரைக்கும் வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சிட்டீங்க. விஜய் சேதுபதி சாரோட இருக்கட்டும், யூனிகோவோட இருக்கட்டும், நிறைய படம் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் கதை சூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு காரணம் வச்சு சூஸ் பண்ணுவீங்களா? இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரித்த படம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக என்கிட்ட வர படம் எல்லாமே நான் சைன் பண்ண முடியாது. ஒருவேளை கதையில் வந்து நான் ஏற்கனவே நடித்த கேரக்டர் மாதிரியே தான் இன்னொரு கேரக்டரும் இருக்குன்னா தென் அந்த மாதிரி நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங் நியூ. ஸோ எனக்கு தர அடுத்த கேரக்டரில் புதுசாக எது இஃப் there's another ஒரு இமோஷன் டிபிக்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு வேறு மாதிரி சிச்சுவேஷன் இருக்கோ இல்லை கதைவே கம்ப்ளீட் ஜான்ராவாக இருக்கலாம். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் ட்ரை பண்ணேன். ஓகே, இது வரைக்கும் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த கேரக்டர் நடித்தேன், இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அண்ட் இந்த கேரக்டராகவே நான் மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்தில் என்ன கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஐ திங்க் என்னோட ஃபர்ஸ்ட் படம், ஆனால் அது ரிலீஸ் ஆகலை, ஏன் இப்படி மயக்கினான்னு சொல்லி ஜில்லுன்னு ஒரு காதல் படம் எடுத்த கிருஷ்ணா சாரோட நடித்த படம். அது அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க. அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அதுக்காக நான் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த அளவுக்கு ஹோம் ஒர்க் பண்ணது வந்து மெல்லிசை தான். ஓகே, மெல்லிசையில் வந்துட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஹீரோயின்ஸ் வந்தாலும் அவங்களோட ஆரிஜின் ஒன்று இருக்கும். இவங்க வந்துட்டு மும்பையிலேருந்து வந்தாங்க, இவங்க வந்து டெல்லியிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆரிஜின் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து சுத்த தமிழ் பொண்ணு இந்த பொண்ணு அப்படின்னாங்க. இன்னொரு சைடு வந்து இல்லை அவங்க பெங்களூர் பொண்ணு அப்படின்னாங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு எந்த ஆரிஜினை சேர்ந்தவங்க? ஃபர்ஸ்ட் தமிழ் பார்த்து நிறைய பேர் நீங்கள் நேபாளி தானே அப்படின்னு கேட்பாங்க. கண்ணு சிரிச்சா கண்ணு சின்னதாயிடும் அப்படின்னு. மெல்லிசை படத்தோட டைரக்டர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களை நான் அடுத்த படத்தில் நேபாளியாக போட போகிறேன் அப்படின்னு. ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க நான் இங்கே இருந்துன்னு. அவ்வளோதான். நான் ஐ எம் நாட் பாதர். எனக்கு என்ன ஆக்சுவலி ஐ திங்க் ஐ எம் வெரி இண்டியன். எனக்கு கன்னடா தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும். ஸோ என்னை இந்தியாவில் எங்கே விட்டாலும் நான் பொழைச்சிப்பேன். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை.
ஓகே. ஸோ இத்தனை மொழிகள் தெரிஞ்சாலும் நீங்கள் சூஸ் பண்ணுற படங்கள் என்னமோ அந்த தமிழ் படங்களாக தான் இருக்குது. ஏன் இன்னும் அதர் லாங்குவேஜஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணாமல் இருக்கீங்க? ஆக்சுவலி ஆஃபர்ஸ் வந்தது, பட் அந்த டைம் நான் வேறு படம் கமிட்மெண்ட் இருந்ததுனால ஐ குடன்ட் கிவ் டேட்ஸ் அண்ட் தே குடன்ட் வெயிட் ஃபார் மை டேட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆகி நடக்காமல் இருந்ததா. அதர்வைஸ் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எந்த முடிவும் எடுக்கல. கண்டிப்பாக நான் நடிப்பேன். ஓகே. மெல்லிசை படத்தில் வந்துட்டு உங்கள் கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேம், அந்த கேரக்டர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்? எப்படி உங்களோட கேரக்டர் நீங்கள் வடிவமைச்சிக்கிட்டீங்க அந்த படத்தில்? இந்த கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு பண்ண ஹோம்ஒர்க் வந்து என்ன டைரக்டர் வயலின் கற்றுக்க சொன்னாங்க. ஸோ வயலின் வாசிக்க கற்றுண்டேன். பட் வயலின் வந்து ரொம்ப டஃப்பான இன்ஸ்ட்ருமெண்ட், அது அவ்வளோ ஈஸியாகலாம் கற்றுக்க முடியாது. ஸோ என் டீச்சர்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு கற்றுண்ட டியூன் வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அதுக்கப்புறமா வந்து மெல்லிசையில் நான் ப்ளே பண்ண வேண்டிய டியூன் மட்டும் நான் மியூசிக் டைரக்டர்கிட்ட வாங்கிட்டு என் மியூசிக் டீச்சர்கிட்ட காமிச்சு அது கற்றுனேன். ஸோ அதுக்கான ஹோம்ஒர்க் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ சீனுக்கு முன்னாடி எப்பயுமே இதுதான் நாங்கள் இப்போது சீன் எடுக்க போகிறோம், இந்த டியூன் வாசிக்கிற மாதிரி இருக்கணும்னா நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு ஓரமாக ஒரு வயலின் ஒன்று இருக்கும் செட்டில், வயலின் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஷார்ட் அப்போ நான் அதை வச்சு நான் நடிப்பேன். அண்ட் இதுக்கான ஹோம்ஒர்க் வந்து இது. பட் இல்லை என் கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் யதார்த்தமான ஒரு கேரக்டர். அவங்க இருக்கிற சுச்சுவேஷனால் நிறைய விஷயம் மாறுது. இப்போது ஒரு கேரக்டர் வந்து 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்கன்னா அதே கேரக்டர் இந்த சுச்சுவேஷன் கடந்து அடுத்த சுச்சுவேஷன் போகும்போது கொஞ்சம் மாறியிருப்பாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன மாற்றம் தான் காமிக்கணும். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. கேரக்டரை ஃபுல்லாக மாற்றணுன்னாலும் இட்ஸ் ஓரளவுக்கு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீட்டர் மாதிரி இருக்கும், அது பண்ண முடியும். பட் அதே கேரக்டர் வேறு மீட்டர் கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் இறக்கி பண்ணோன்னா அது கொஞ்சம் இது வந்து பிடிக்கிறது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் செட்டில். டைரக்டர் சொல்லுவாங்க இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு எனக்கு புரியல. தென் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் பிக்கிங் அப் அண்ட் ஐ திங்க் ஐவ் டன் ஜஸ்டிஸ். நீங்கள் சொல்லும் போதே தெரியுது படம் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் கொண்டு இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு நடித்த படம் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அதுலேயும் வந்து விஜய் சேதுபதி சார். இப்போ வந்துட்டு சமீபத்தில் நடிச்சிருக்கக்கூடிய படமும் வந்துட்டு மெல்லிசை விஜய் சேதுபதி. இதில் வந்துட்டு உங்களோட கேரக்டர் ரொம்பவே டிஃப்ரெண்ட். இதில் வந்துட்டு ஃபுல் காமெடி ஓரியன்ட், இதில் கொஞ்சம் சீரியஸான கதை போகுது. அந்த இடத்துல அவ்வளோ சீரியஸாக போய்கிட்டு இருக்கும் போதும் அந்த படத்துக்கு உண்டான அந்த காமெடி சென்ஸ் ஏதாவது உள்ளே இருந்துச்சா? 2வது வாட்டி அவங்களோட ஹீரோயினாக பண்ணும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆக்சுவலி ஊரே எங்களை பார்த்து அந்த டைலாக் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது. ஆனால் என்னை பார்த்தா அவங்களுக்கு அந்த டைலாக் ஞாபகம் வரல, அவங்கள பார்த்தா எனக்கு அந்த டைலாக் ஞாபகம் வரல. நான் அதுக்கப்புறமா அவங்களோட நிறைய படம் பார்த்துட்டேன். நான் ப்ரொமோஷன்லலாம் நான் அவங்கள நிறைய மீட் பண்ணதுனால எனக்கு அவங்கள பார்த்தா அந்த டைலாக் ஞாபகம் வராது, அவங்களுக்கும் என்னை பார்த்து அந்த டைலாக் ஞாபகம், எங்களை பார்த்து மற்றவங்களுக்கு தான் ஞாபகம் வரும். ஓகே. இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்த விஷயம் இது? எந்த காட்சி வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது, இதில் நடித்த எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற காட்சி? 2 இருக்குது. ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, நான் சொன்னால் டைரக்டர் கொண்டுடுவாங்க. இன்னொன்று வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து கிளைமேக்ஸ் சீனில் நடக்கும். செகண்ட் ஒன் வந்து ஜஸ்ட் பிஃபோர் கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸுக்கான ஒரு பில்டப் மாதிரி. அந்த சீனில் என்னென்னா பெர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் விஜய் சேதுபதி எப்படின்னா அவங்க வந்து ஹீல் நோ, அவங்களுக்கு வந்து ஏதோ சம்திங் ஹீ ஹேஸ் ஒரு சீனை ரீட் பண்ணி அதில் எவ்வளோ நடிக்கணும், எங்கே பாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எங்கே ஃபாஸ்ட்டாக பேசினா நல்லாயிருக்கும், எங்கே ஸ்லோவாக பேசினா நல்லா, எல்லாம் இட் ஜஸ்ட் கம்ஸ் வெரி நேச்சுரலி டு ஹிம். எனக்கு அப்படி இல்லை. நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நர்வஸ் ஆகி எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சிடலாமே அப்படின்னு இருப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து ஐ டிசைடட் இல்லை, விஜய் சேதுபதியோட நான் நடிக்கிறேன், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சுக்காச்சும் நான் வரணும் அப்படின்னு. ஸோ வந்து நடிச்சிட்ருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க போர்ஷன்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஃப்ரம் ஓவர் மை ஷோல்டர் அவங்க நடித்தது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க நடிக்கிறது பார்த்து எல்லோரும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாவமே, இதையும் நாங்கள் மேட்சப் பண்ணுமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் என்னோடய போர்ஷன் வந்து அவங்க ஷோல்டர் பின்னாடி கேமரா வச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. தென் ஜஸ்ட் பிஃபோர் அவங்க கேமரா அந்த பக்கம் செட்டப் பண்ணதுக்கு முன்னாடி நான் டைரக்டர்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் கேட்டு தனியாக போய் உட்காந்து அந்த சீன் நான் மென்டலி ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். விஜய் என்ன பண்ணாங்க, அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதில் என்ன விஷயம்னா விஜய் இஸ் அ வெரி குட் கோ ஆர்டிஸ்ட். அவங்கள்ட்ட வந்து நான் விஜய் நீங்கள் டயலாகாக பேசாமல் என்கிட்ட வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்
அவங்க ரியாக்ஷன் பார்த்து நான் ரியாக்ட் பண்ணது ரொம்ப ஈஸி. இட் மேக்ஸ் மை லைஃப் ஈஸியர். ஸோ நான் அப்படி போய் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த சீன் நடிக்க போகும்போது விஜய் உண்மையில அவங்க ஷார்ட்டில் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படியே நடித்து காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. சீன் நடித்து முடிச்ச அப்புறமா நாங்கள் 2 பேரும் மானிட்டர் போய் பார்த்தோம். விஜய் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, என்னை விட நல்லா நடிக்கலான்னு பார்க்குறீங்களா, எடிட்டர்கிட்ட சொல்லி தூக்க வைக்கிற சீன் அப்படின்னு சொன்னாங்க. ஜோக்காக தான் சொன்னாங்க, பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க கொஞ்சம் அப்படி லைக் ஹி ஹஸ் அப்ரிஷியேட்டட் மை பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்தது. ஓகே, இந்த படத்தை பற்றி நம்ம ஜாஸ்தி பேசியாச்சு. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றிருந்துச்சு. இதுலேயும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் வருது, அதுக்கு போயிட்டு வந்துடுங்க, நிறைய பேசலாம்.